மத்தேயு 21வது அதிகாரத்துல 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனத்தின் வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிற அந்த சம்பவம், இயேசு எருசலேமுக்குள் கழுதையின் மேல் சவாரி செய்து உள்ளே வருவதை குறித்து மீண்டும் சகரியா தீர்க்கதரிசி பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக தீர்க்க தரிசனமாக உரைக்கின்றார். சகரியா 9வது அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்களேன். சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகுரு, எருசலேம் குமாரத்தியே கெம்பிரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். என்ன ஒரு அற்புதம் பாருங்களேன். எவ்வளோ நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பதாக வாழ்ந்த ஒரு மனிதன் இயேசு எருசலேமுக்குள் எப்படி பிரவேசிப்பார், எது மேல சவாரி செய்வார், அதுவும் அதை கூட உன்னிப்பாக தெளிவாக வெறும் கழுத மாத்திரையில கழுதையுடைய குட்டி மேல சவாரி செய்வார் என்று தீர்க்க தரிசனமாக உரைத்தார். இயேசு அதை நிறைவேற்றுகின்றார்.